Where is my Darshu baby? விடப்பா. அண்ணே என்ன அதுல? குந்தவி வரா. சரி சரி. ஏய் கொஞ்ச நேரத்துக்கு பேசாம நில்றா, அப்புறம் பேசுவோம். வாமா குந்தவா, வா வா. வந்த 10 நாள்ல மதுரக்கார பிள்ளையாவே மாறிட்டியம்மா. என்ன கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? சரி பரவாயில்ல, ஒரே நாள்ல 2 கோயில். இது யாரு? குந்தவையா? புதுசா இருக்கு. ஏய் அது யாரா இருந்தா உனக்கு என்ன? பொம்பளையில கண்ணில் பாத்திரக்கூடாது லூசு போயல. என்ன குந்தவ, என்ன அப்படியே மிரண்டு போய் பார்க்குற? இவன் நம்ம சொந்தக்கார பையன். அப்பத்தா வகையில் தூரத்து சொந்தம். அப்பத்தாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன்ல, பரம்பரை வியாதியான், ஏதோ ஜெனட்டிக்கோ அனட்டிக்கோன்னு சொல்கிறாங்க. அதே பிரச்சனை இவனுக்கு இருக்குது, மனப்பிறழ்வு. எது என்ன மாமா சொல்றிய? மனப்பிறழ்வா? பொண்ணு கொடுங்க என்னன்னு கேட்டேன். இதான் சொன்னேன்ல, யாரை பார்த்தாலும் பொண்ணு கேட்டுருவேன். பொம்பளையன்னு யாரை பார்த்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்பேன். போன மாதம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போதில் ராணி வேலைக்காரி, அவளை அங்கேயே வெளியே ரோட்டில் பார்த்துட்டு தாலி கட்ட போயிட்டேன். மஞ்சக்கயிறை வாங்கிட்டு அவளை பின்னாடி விரட்டியே போயிருக்கேன். அவள் புருஷனுக்கு விஷயம் தெரிஞ்சு அறுவாள் எடுத்து இவனை தெருவா விரட்டி கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் தான் கையெழுத்து போட்டு கூட்டு வந்தேன். என்ன பண்ணுறது, சொந்தக்கார பேலா போயிட்டேன். நம்ம தானே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன மாமா கதை சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன பஞ்சாயத்து? யார் ராணி? Who is the girl? ஏய் யாரு கதை சொல்ற? பேசாம ஏன் ஓவர சத்தம் போடுற? காலைல மாத்திரை சாப்பிட்டியா? என்ன மாத்திரை? நான் இதுக்கு மாத்திரை சாப்பிடணும்? ஆமா, என்ன சொன்னாலும் என்ன மாத்திரை ஏது மாத்திரைன்னு கேப்ப, எதுவும் தெரியாத மாதிரி. இந்த பாருங்க மாமா, பொண்ணு கட்டி தரேன்னு ஏமாத்திட்டு இருக்காதீங்க. ஏய் இப்ப என்ன, உனக்கு பொண்ணு தானே வேணும்? ஆமா. இந்த என் தங்கச்சி ஆதிரை கட்டிக்கோ. அண்ணே ஆதிரியா உங்க பொண்ணு தானே கட்டுறதா இருந்துச்சு? ஏய் அது ஸ்கூலுக்கு போற பிள்ளடா, ஸ்கூலுக்கு போற பிள்ளை கேக்குறிய, தப்பு இல்லையா? ஆதிரியை கல்யாணம் பண்ணிக்க. அண்ணே சரி ஆதிரி தானே, உடனே பேசி ஒரு முடிவுக்கோங்க, தட்ட மாத்திக்கலாம். பாத்தியா, ஒரு பேச்சுக்காக சொன்னேன், உடனே தட்ட மாத்துங்கிறேன் பாரு. இதான் எதுக்கு எடுத்தாலும் அவசரம், எங்க போனாலும் சவுண்டா பேச வேண்டியது. அம்மாவாசை நெருங்கினாலே உன்னை அடக்க முடியாது, ஓவரா பேசுவே நீ. மாமா ஒரு முடிவு பண்ணிருங்க மாமா. முடிவு தானப்பா, பண்ணிடுவோம் விடு, அவ்வளவுதானே. எப்பா ஞான கதிரு, இங்க வாங்க. இந்த தம்பியை கூட்டு போய் வெளியே டீ கடையில் ஏதாவது வடா போண்டாலாம் வாங்கி கொடுத்து இவனை வீட்டுக்கு அனுப்பிட்டு வாங்க. வாங்க. எப்பா எப்பா ஏப்பா அவனை வச்சு கூத்தடிக்கிறீங்க? விட்டா என்னையே பொண்ணு கேட்பான், அனுப்புங்க முதல்ல அவனை. அம்மாச்சி நீங்க லிஸ்ட்ல இல்ல. ஐயோ ரொம்ப சந்தோஷம்ப்பா, கிளம்பு. வாடா. கூட்டு போங்கப்பா. வாங்கப்பா, கூட்டு போங்க வெளியே. அப்ப கல்யாணம்? கல்யாணம் பண்ணுவோம்டா, இருடா, ஏன்டா அவசரப்படுற? வாங்கப்பா, அணைச்சு கூட்டு போங்க இவனை. வாங்க, அனுப்பிட்டு கேட்ட முடி பூட்ட போட்டுருங்க. டீ கடையில கல்யாணம் பண்ணுங்க. வீட்ல எனக்கு ஒருத்தர் கட்டி கொடுங்க. அனுப்பிட்டு அவ அப்பனுக்கு ஒரு போனை போட்டு வீட்டுக்கு தான் வரேன்னு சொல்லிருங்க. எங்க விடுங்கங்க, பேசலன்னு தானே சொன்னாங்க. ஐயோ விடுங்கங்க, ஷூவே எடுத்துக்கறாங்க. பிராண்டட் ஷூ நேத்து தான் வாங்குனேன். குந்தவ இவனை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா. ஐயய்ய, பொது இடத்துல வச்சு நம்மளை அவமானப்படுத்திடுவேன். பொம்பளையன்னு யாரை பார்த்தாலும் பொண்ணு விடுன்னு கேட்டா கொண்டு போய் ஏறுவாடியில் போட்டலான்னு பார்த்தோம். அங்க கூட்டம் அதிகமா இருக்குன்னு வேணாம்ட்டாங்க. மெயின் மாமா பேசலன்னு தானே சொன்னாரு. நீங்க வெளில போடியாரீங்க, பேசலாம், அங்க போய் பேசிக்குவோம். வா ஏங்க, ஆதிரியும் கூட்டுவாங்க. ஆதிரே வா. ஏங்க மாமா தானே சொன்னாரு. அட என்ன நீங்க உள்ள அத்தனை பொம்பளையில வச்சுட்டு எனக்கு ஒருத்தர் கட்டி தர யோசிக்கீங்க? ஏய் தம் போட்டு கட்டி வைக்கன்னு தானே மாமா சொன்னாரு. மாமாட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஏங்க விடுங்க. என்ன கேட்டீங்க? கையை நீட்டிக்கிட்டு மாமாட்ட சொல்லிட்டு வந்துடும் பாத்துக்கோ. ஓவரா பேசுறீங்க கதிரே, விடுடா விடுடா. கையெடுங்க. தமாஷா பண்றீங்க. உள்ள ஒரு மாதிரி பேசிட்டு வெளில ஒரு மாதிரி பேசுறீங்க. அந்த ஆளு என்னடா என்ன பார்த்து தமாஷுங்கறான்? மெயின் மாமா, சின்ன மாமா உங்களெல்லாம் சந்தி சிரிக்க வைக்கல. கத்திக்கிட்டே இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை இங்க நின்னு பேசாத, கிளம்பு. உள்ள யாரோ ஒரு புது பண்ண ஏமாத்திட்டு இருக்கீங்களா? ஏய் நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், அதுக்காக நீ யாரா? புதுசா யாரு? குந்தவையா? முதல்ல கரிகாலனை ஏமாத்துறீங்க, அப்புறம் குந்தவையே, அடுத்து யாரு? அருண்மொழிவர்மனா? என்ன பொன்னியின் செல்வன் கட்டுறீங்களா? இப்படி பலபலன்னு அடிச்சிட்டே இருக்க. நான் விட மாட்டேன். கரிகாலையா? என்ன சம்பளப்படுத்திட்டு இருக்காதீங்க. சும்மா விட்டுட்டு போக மாட்டேன். பண்றியா? பழங்கானத்தை வந்து கேட்டு பாரு. 10 கேஸ் இருக்கியா மேல, அல்ல 4 மர்டர் கேஸ். என்னையா அடிச்சு துரத்துறீங்க? நான் வாரையா? வாசல்ல இரு.
யாருன்னா வீட்டுக்குள்ள ஆத்துக்கலாம் போடா. விட்டுறக்கூடாது, கொண்டிருக்கணும். ஆத்துக்கலாம், அடுத்த வாட்டி வந்தா பாத்துக்கோ போ. குந்தவ அது ஒன்றும் இல்லை, தம்பியை பத்திரமா கொண்டு போய் அவனை அனுப்பி விட்ருவாங்க. நீ அதையும் நினச்சிட்டு இருக்காத. அவன் மாதத்துக்கு 2 நாள் இப்படி பொண்ணு கேட்டு வந்துடுவான் வீட்டுக்கு. நீ போய் ரெஸ்ட் எடு. அது அமாவாசை வருதுல்ல, அமாவாசை நெருங்க இப்படி உக்கரமாக மாறிடுவேன், ஒரு மாதிரி ஆயிடுவேன். நீ போ ரூம்குள்ளே போய் ரெஸ்ட் எடு. உள்ளே போய் ரெஸ்ட் எடு. சக்தி கூட்டு போப்பா, குந்தவை உள்ளே கூட்டு போ. ஆத்தாடி ஆத்தா, மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி. என்னம்மா ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துகிட்டு இருக்கு. ஜனனி பேக்கை தூக்கிட்டு வீட்டை விட்டு ஓடனான்னு சொல்கிறேன், இவர் புது கதையை சொல்கிறேன். எதை தூக்கிட்டு ஓடனான்னு தெரியலையே. என்னம்மா என்னவா ஏதோ பேக்கை தூக்கிட்டு ஓடனான்னு சொல்கிறேன். ஆமாம், எதை கேட்டாலும் தெரியல மாமா, ஒன்றும் இல்லை மாமான்றங்க. வீட்டுக்கு வந்திருக்கா, பேக்கை தூக்கிட்டு ஓடிக்கா, அவன் பார்த்துருக்கேன். அவனை லூசு பையன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவன் விவரமானவன். என்னத்தை கொண்டு வரான்னு தெரியல. வீட்டு பத்திரம், சொத்து பத்திரம் எதையாவது எடுத்துட்டு போயிட்டாலும் தெரியல. இப்ப என்ன எங்களுக்கு அக்கறை இல்ல, ஒட்டுமொத்த அக்கறையும் உங்களுக்கு தான் இருக்கு. அதான் கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாம அவஸ்தைப்படுறோம்ல, அது பத்தாதா உங்களுக்கு? சும்மாவே இருக்க மாட்டீங்களா? அவ நல்லா இருக்காளான்னு தெரியணும், அவ்வளவுதானே. அவ நல்லா இருக்கா. இப்ப நான் மாப்பிள்ளை கிட்ட பேசினாதான் என்னம்மா? ஜனனி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. ஹலோ ஹலோ மாப்பிள்ள, சாரி, நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு தெரியும், அதான் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணேன். மாப்பிள்ள கொஞ்சம் ஜனனி கிட்ட கொடுங்களேன், நான் பேசணும். டேய், யாரா ஃபோனில்? ஜனனியோட அப்பா, அவன்கிட்ட பேசணுமா? கொடு. யோ, எல்லாம் மனுஷனாயா? ஏயா உனக்கு சூடு சொரணன்னு ஏதாவது இருக்கா? ஏற்கனவே என்கிட்ட வாங்கினதெல்லாம் பத்தாதா? அதான் உன் பொண்ணு அவ ஆசை காதலும் கூட ஓடி போயிட்டான்னு சொல்லியாச்சுல்ல, அப்புறம் என்னத்துக்கு ஃபோன் பண்ற? என்னங்க? ஹலோ, என்ன என்ன பேசுறீங்க நீங்க? நொன்னே பேசுறாக. நீயே ஒரு டம்மி பீஸ். உன் வீட்டுல அப்படித்தானே வச்சிருக்காங்க. என்னங்க? என்ன என்ன பேசுறீங்க நீங்க? என்னங்க? யாருங்க? நீ இருக்கிற மாதிரியே என் தம்பியும் டம்மி பீஸ் ஆக்கணும்னு நினைச்சா உன் பொண்ணு. அது முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அவ காதலனை எடுத்துட்டு ஓடி போயிட்டா. யாருங்க? சொல்லுங்க. யோ, உனக்கு இப்பதான் அது தெரியும். உன் பொண்டாட்டிக்கு எல்லா விஷயமும் ஏற்கனவே தெரியும்.
இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இனிமே போனுக்குன்னு ஏதாவது பண்ணீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயா போன நீ எதுக்கடா அவன்லாம் ஃபோன் பண்றான்னு எடுத்துட்டு இருக்க? அண்ணே, தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன பண்ண சொல்ற? நம்பரை பிளாக் பண்ணி விடுற. என்னங்க, என்னாச்சு சொல்லுங்க, என்னாச்சுங்க? ஏய், என்ன தெரியும் உனக்கு? என் பொண்ணு ஜனனி எங்க? என் பொண்ணு ஜனனி எங்க? அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. சொல்லு. எங்க, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஏய், அவன் என்னன்னு பேசுறான்னு தெரியுமா? மரியாதை கெட்டவன். எங்க, அவனை நான் விட மாட்டேன். நான் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன். என்னங்க, ஜனனி அங்க இல்லங்க. இல்லைன்னா இல்லனா இல்ல, அவ்வளவுதான். இவ கேரக்டரே சரி கிடையாது. சக்தி, அந்த திருட்டு பைய கௌதம் அவனை லவ் பண்ணிட்டு என் கூட குடும்பம் நடத்துற. சை, கேவலமான புத்தி. சக்தி, உன் குட்டெல்லாம் உடஞ்சிருச்சேன்னு பயமா இருக்கா? அதை பத்தி என் தம்பிக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இனி நான் உனக்கு பொண்டாட்டியும் இல்ல, இந்த வீட்டுக்கு மருமகளும் இல்ல. இந்த நிமிஷத்தோட என் மேல உனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் போயிடுச்சு. ஜனனி எங்கம்மா? உங்க பொண்ணு ஓடி போயிட்டா. உன் பொண்ணு பண்ண சொல்லிக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி. இன்னொரு தடவை இங்க வந்து நின்னா எங்க என் பொண்ணு ஜனனி? எங்க இருக்காவ? எனக்கு தெரியாதுங்க. ஏய், தெரியாதுன்னு சாதாரணமா சொல்ற. இவ்வளவு நடந்தது சொல்லாம என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. என் பொண்ணு எங்கன்னு கேட்டா தெரியாதுங்கிற. அம்மாவா நீ? பெத்தவளாடே நீ? கல்லு மாதிரி நிக்கிற. எங்கடி என் பொண்ணு ஜனனி? சொல்லுடி. சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடி. என்னமா மாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி காட்டு மிராண்டித்தனமா பிஹேவ் பண்றீங்க? இப்ப என்ன உங்களுக்கு ஜான்? சொல்லாத. எங்களுக்கு தெரியும். ஜனனி பத்திரமா இருக்கா. எங்க இருக்காவ? உங்ககிட்ட சொல்ல முடியாதுங்க. ஏய், என்ன பேசுற நீ? எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? சொன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பக்கம் பக்கமா டைம் டேபிள் போட்டு கொடுத்து பிளான் பண்ணி கொடுக்கறேன்னு அவளை நாசம் பண்றதுக்கா? சொல்ல முடியாது. இனிமே அவ வாழ்க்கைய அவ வாழ போறா. ஏய், அவ சின்ன பொண்ணுடி. அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவ வெளியில போய் தங்குறான்னா அது சேஃப் இல்ல. இதுக்குதான் உங்களுக்கு தெரியவே வேணாம்னு நான் நினைச்சேன். இனிமே அவளுக்கு எது சரி எது தப்புன்னு முடிவெடுக்க வேண்டிய உரிமை அவளுக்கு மட்டும்தான் இருக்கு. அவதான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிருக்கா. அவதான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிருக்கா.
நீங்க நினைச்சத சாதிச்சுட்டு தான் உங்ககிட்ட பேச போறேன்னு சொல்லிருக்கா. ஏய், என்ன சொல்ற நீ? எப்படி அவ அதுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் 2 நாள்ல பாம்பேக்கு போறா. அங்கிருந்து அப்படியே ஆஸ்திரேலியாக்கு போறா. அன்னைக்கு சும்மா பார்க்கணும்னு கேட்டு பாஸ்போர்ட் வாங்கிட்டு போனேன்ல, அது இதுக்குதான். இது எங்க எல்லாருக்கும் தெரியும். உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடும்னு தான் நாங்க எல்லாரும் உங்ககிட்ட சொல்லாம இருந்தோம். உடம்பு 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 இப்படியே சொல்லி சொல்லி தானே என்ன ஓரமா உட்கார வச்சிட்டீங்க. இப்படி இருக்கிறதுக்கு நான் சத்தியா போயிடலாம். என்னன்னு இப்படி பேசுறீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அண்ணே, எல்லாருமே என்கிட்ட சொல்லாம என்னை ஏமாத்திருக்கீங்க, என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. இதே மாதிரி தான் போன தடவை பண்ணீங்க. இப்போ திரும்பவும் அதே செய்றீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க. நீங்க என்ன கத்துனாலும் என்ன செஞ்சாலும் ஜனனி மட்டும் எங்க இருக்கான்னு நாங்க சொல்ல மாட்டோங்க. அவ இத்தனை வருஷம் உங்க தாளத்துக்கு ஆடுனது போதும். இனிமேலாவது என் பொண்ணு வாழ விடுங்க. அண்ணி, இத பாருங்க, யாராவது ஜனனி எங்க இருக்கான்னு சொன்னீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எல்லாரும் போங்க போங்க. ஷார்ட்கட்ல போய் சக்சஸ் பண்ணிடலாம்னு யோசிச்சிருக்கல நானு. இதுக்கு பேர் தான் பேராசை. பேராசை. அதுக்கு நீ என்னடா செய்வ? என்னோட செல்ஃபிஷான தாட்டுக்கும் என்னோட ஆசைக்கும் உன்னை பலி கொடுத்துட்டு என்னடா. என் கரியர் தான் லைஃப்னு யோசிக்கிற ஸ்டேஜ்ல தாண்டி வந்துட்டேன்ப்பா. எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் வேணும், நல்ல ஃபேமிலி லைஃப் வேணுங்கிற தாட் எனக்கு இருக்குப்பா. அதுக்காக தான் நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன். ஐயோ ஐயோ, இப்படி ஒரு நல்ல மனசு இருக்கிற பொண்ணுக்கு இப்படி ஒரு கேவலமான லைஃப் அமைச்சு கொடுத்துட்டாடா.